கிட்னி பாதுகாப்பு. கிட்னி வந்துட்டு நம்ம வந்துட்டு கிட்னி நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். ஸோ கிட்னியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர் செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி போகும்போது தான் இப்படி பண்ணலையே அப்படி பண்ணலாம் ரொம்ப வருத்தப்படுவோம். கிட்னிக்கு வந்து மெயினான ஒன்று வந்து கிட்னி பீன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை சாப்பாட்டில் வாரத்தில் ஒரு 2 தடவை அது மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்து போவோம், யூரின் நிறைய போகணும். இந்த கிட்னி ப்ராப்ளம் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஈஸியான காலில் அங்கங்கே வீக்கம் இருக்கும். கால் மேல் பாதம், கால் வந்து கணுக்கால் அந்த இடத்துலலாம் வீக்கங்கள் இருக்கும். யூரின் சரியாக போகாதனால யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் போது நம்ம போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு உணவு வந்து கிட்னி பீன்ஸ் எடுத்துக்கணும். காஞ்ச திராட்சையை வந்துட்டு ஒரு 10 திராட்சை போல் வெது தண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா வந்துட்டு அதில் எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். ஸோ அந்த பழத்தையும் சாப்பிட்டு அந்த தண்ணியும் குடிக்கலாம். இதெல்லாம் பண்ணிகிட்டே வாங்க. கிட்னிக்கு வந்துட்டு மெயினாக வந்து பேக்கெட் ஃபுட் சாப்பிடாதீங்க. நிறைய மசாலா போட்டு உப்பு போட்டிருக்கும். அளவுக்கு அதிகமான உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட்ஸை குறைச்சாலே நம்ம போதும். வீட்டில் சாப்பிடும்போது கூட இந்த வீக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ இருந்து அலர்ட் ஆகிட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் போட்டுக்கிற உப்பில் ஆஃப் சால்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துடுங்க. உப்பு சுவை குறைக்க உங்களுக்கு வந்து கிட்னி இது பண்ணிக்கலாம். சுரைக்காய் இதுக்கு வந்து நல்ல இது. சுரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அந்த சுரைக்காய் வந்து நீங்கள் வந்துட்டு பச்சையாக அடித்து குடிக்கலாம். இல்லைன்னா கூட்டு மாதிரி இல்லை ஏதோ ஒரு ஃபார்மில் அது உள்ளே போகணும். அதை வந்து வீக்லி ட்வைஸ் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். இதெல்லாம் பண்ணி உங்கள் கிட்னியை வந்து பாதுகாப்பு வச்சுக்கணும்.